இப்போ க்ரீன் கார்டெலாம் எப்படி இருக்குது, வாங்க முடியுமா? க்ரீன் கார்டெலாம் நினச்சே பார்க்க முடியாது, அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஒருத்தர் க்ரீன் கார்டு அப்ளை பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு வந்து 50 வருஷம் 60 வருஷம் வெயிட் பண்ணால் கிடைக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஆனால் இதில் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் தாராளமாக வேலைக்கு போகலாம். ஆனால் அங்கே வந்து காலேஜ் படிப்பு வந்து ரொம்ப கம்மியான பேர் தான் படிச்சிருப்பாங்க. நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்லாம் வந்து 100 பேரில் 70 பேராவது இன்ஜினியர் இருப்பாங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா 100 பேரில் ஒரு 20 25 பேர் தான் இன்ஜினியர் இருப்பாங்க. 1ஆவதுலேருந்து 12th வரைக்கும் எவ்வளோ நீங்கள் வந்து காசு கட்டி படிச்சிருப்பீங்களோ அதுக்கு 4 மடங்கு வந்து காலேஜில் வாங்கிடுவாங்க. ஒரு சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படின்னா, காலேஜ் படிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து ஸ்டூடெண்ட் லோன் வாங்குவாங்க. அவங்க ரிட்டையர் ஆகும்போது அவங்க ஸ்டூடெண்ட் லோன் கட்டிகிட்டு இருக்க சில கேசஸ் கூட இருக்குது. இங்கேயே வந்து உங்கள் டே டு டே லைஃப்பில் எப்படி அதை இன்க்ளூட் பண்ணி சீக்கிரமாக நீங்கள் கற்றுக்கிட்டு போகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஒர்க்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது எப்படின்னா, ஒரு சில ஜாப்ஸ் வந்து கம்மியாயிடும், அது உண்மை தான், அங்கே ஆகிட்டும் இருக்குது. வேலைவாய்ப்பு வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது, அங்கேயே வந்து தெரியுது. அங்கே இருக்க நிறைய யூத்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து ஒரு பிரச்சனையாக பார்க்குறாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா, இந்தியன்ஸ்லாம் நிறைய பேர் இங்கே வராங்க, இவங்க இல்லைன்னா அந்த வேலைவாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும் தானே அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன குரூப் ஆஃப் மக்கள் வந்து இந்தியன்ஸ் பக்கம் வந்து அவங்களோட வெறுப்பை வந்து திருப்புற மாதிரி சிச்சுவேஷன் அங்கே வந்து இருக்குது. ரேசிசம் இருக்குது அப்போ அங்கே? அது தாராளமாக இருக்குது, நீங்கள் இல்லைன்னே சொல்ல முடியாது. ஒர்க்கை பற்றி சொன்னீங்க, காலேஜ் பற்றிலாம் சொன்னீங்க. ஸ்கூல்ஸ் எப்படி இருக்கும் பசங்களுக்கு? ஹோம்ஒர்க்லாம் இருக்கவே இருக்காதாமா ஸ்கூலில்? அப்படி சொல்லப்போனால் இங்கே ABCD இங்கே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கிற அளவுக்கு சிலபஸ் கூட அங்கே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மை தானே? அது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அங்கே 86% ஆஃப் த மக்கள் வந்து அங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிப்பாங்க. பப்ளிக் ஸ்கூல்னு சொல்லுவாங்க, அதுக்கு வந்து ஃப்ரீ. நீங்கள் வந்து LKGலேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவங்க வந்து ஃப்ரீ. அதனால் வந்து படிப்பு இதுவாக இருக்கும். அண்ட் பஸ்ஸும் கொடுத்துருவாங்க. நீங்கள் கொஞ்சம் தூரமாக இருந்தீங்கன்னா பஸ்ஸும் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. உங்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக சார்ஜ் ஆகாது. அங்கே எப்படின்னா, நீங்கள் 5 இயர்ஸ் ஆனால் தான் உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அங்கே வந்து கிரேட் 1லேயே வந்து சேர்ப்பாங்க. இங்கே வந்து அப்படி கிடையாது. ஆக்சுவலி என் பையன் பார்த்தீங்கன்னா, அவன் இங்கே இருந்தானா இப்போ 10th ஸ்டாண்டர்ட் போகணும், இப்போ அங்கே இருக்கிறதுனால 9th ஸ்டாண்டர்ட் போகிறோம். அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் கம்மியாக இருக்கும். 5 வயசு ஆகாமல் அவங்க வந்து சேர்க்க மாட்டாங்க. ஸோ ஆனால் நீங்கள் ஒர்க்கு வந்து இங்கே இருக்கிற மாதிரி ஹோம்ஒர்க் அவ்வளோ பெருசாக வந்து ரைட்டிங் ஒர்க் கொடுக்க மாட்டாங்க. அவங்க முக்கால்வாசி வந்து டிஜிட்டலாக இருக்கும். அவங்க ஸ்கூல் டீச்சரில் வந்து கம்யூனிகேஷனும் வந்து வாட்ஸ்அப் மாதிரியோ நம்ம இங்கே அங்கே வந்து ஒரு ஆப் கொடுத்துருவாங்க. ஸ்கூலுக்குள்ளேயே இருக்க ஒரு ஆப் கொடுத்துருவாங்க. அதில் வந்து இங்கே வந்துடும். பசங்களுக்கும் ஹோம்ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா வந்து வீட்லேயே வந்து அவங்களுக்கு அந்த ஆப்பில் வந்துடும். அவங்க வந்து ஐபேடில் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது ப்ராஜெக்ட்னா மட்டும்தான் கையில் பண்ணுற மாதிரி இருக்கும். தவிர மற்றது எல்லாமே வந்து டிஜிட்டலாக பண்ணுவாங்க. கொஞ்சம் வந்து லெஸ் இதுவாக இருக்கும் பப்ளிக் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும். ஆனால் அதுக்குன்னு வேறு கொஞ்சம் ஹையர் லெவல் ஸ்கூல்ஸ் பண்ணிங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூல்னால் அது வேறு மாதிரி இருக்கும். நடுவில் வந்து மேக்னெட் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. அவங்க எப்படின்னா வந்து இங்கே ப்ரைவேட் ஸ்கூல் அளவுக்கு உங்களுக்கு வந்து ட்ரைனிங் இருக்கும், அதே நேரத்தில் பப்ளிக் ஸ்கூல் மாதிரி வந்து ஃப்ரீயாகவும் இருக்கும், காசு இருக்காது. அந்த ஸ்கூல்லாம் வந்து கொஞ்சம் அந்த கிரேட் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதால கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அந்த ஸ்கூலுக்கு போனீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, கொஞ்சம் இங்கே இருக்க மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்கூல்ஸ் இருக்கும். அந்த ஒரு மிடில் லெவல் ஸ்கூல்ஸ் எப்படி இருக்கும். முக்கால்வாசி அந்த ஸ்கூலில் படிக்கிற யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் அண்ட் கொரியன் அண்ட் சைனீஸ், இந்த 3 பேராக தான் இருப்பாங்க. இப்போ என் பொண்ணு படிக்கிற கிளாஸில் கூட பார்த்தீங்கன்னா 16 பேர். அந்த 16 பேரில் 10 பேருக்கு மேலே 10-11 பேர் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன், கொரியன் அண்ட் சைனீஸ் தான். ஏன்னா நீங்கள் அந்த ஸ்கூலில் படிச்சிங்கன்னா பேரண்ட்ஸுக்கும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் இன்றைக்கி இது ஹோம்ஒர்க்னா ஹோம்ஒர்க் எழுதணும், அது பண்ணணும். அந்த மாதிரி கொஞ்சம் இதுவாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்கூல்ஸ்க்கு போனால் நீங்கள் இங்கே இருக்க மாதிரியே ஃபீல் ஆகும். ஆனால் நார்மல் பப்ளிக் ஸ்கூலுக்கு போனீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அந்தளவுக்கு ரொம்ப டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா அமெரிக்கன் பேரண்ட்ஸ்லாம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல படிப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த மிடில் ஸ்கூல் அந்த மேக்னெட் ஸ்கூலுக்கு வந்து சேர்ப்பாங்க. ஆனால் ஒரு வருஷம் கூட தாங்க மாட்டாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ எங்களாலாம் முடியாதுப்பா, நாங்கள் பப்ளிக் ஸ்கூல்லே சேர்த்துக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலில் சேர்த்துருவாங்க. ஹோம்ஒர்க்னால ஃபீஸ் இல்லை, ஃப்ரீ. அது உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் நிறைய வரும், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். டக்குன்னு ஒரு அசைன்மெண்ட் மிஸ் பண்ணால் கூட வந்து ஏன் மிஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து திருப்பி போய் ஸ்கூலில் வந்து பதில் சொல்லணும். இங்கே இருக்கிற மாதிரியே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது அவங்களுக்கு வந்து எப்படின்னா, அவங்க அந்த சிஸ்டமில் வந்திருக்க மாட்டாங்க. அவங்க பப்ளிக் ஸ்கூல்லேருந்து ஒழுங்காக படிச்சுட்டு வந்திருப்பாங்க. அவங்க எப்படி நாங்கள் படிக்கும் போது இப்படி இல்லையே, இது ரொம்ப வந்து இதுவாக இருக்குது, நாங்களே வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்கில் நாங்கள் இன்வால்வ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குது, எங்களோட டைமே வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, இல்லை எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மாற்றி போயிடுவாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு ரீசன். இப்போ ஸ்கூல் பற்றிலாம் நீங்கள் சொல்கிறீங்க. பொதுவாக வந்து அந்த டீனேஜ் பருவத்தில் வர நிறைய பேரண்ட்ஸ் வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்துடும்னு நினைக்கிறாங்க அப்படி நிறைய கேள்வி போகிறாங்க. அதெல்லாம் உண்மை தானே? அது காரணம் கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் இருக்குது, நிறையா கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கும். அங்கே நீங்கள் இங்கே இருக்கிறதுக்கும் அங்கே இருக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா, அங்கே இண்டிபெண்டன்ஸ்
ரொம்ப வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க. ஸ்கூல்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போது அங்கே இருக்கிற ஒரு ஒரு 15 இயர் கிட்டும் இங்கே இருக்க 15 இயர் கிட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு என்ன தெரியும்னா, அங்கே இருக்க 15 இயர் கிட் வந்து கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக எல்லாத்தையும் யோசிச்சு அவங்க கொஞ்சம் தனியாகவே இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அந்த சிஸ்டம்லேருந்தே பில்ட் ஆகிருக்கிறதுனால அவங்க அந்த மாதிரி இருப்பாங்க. இங்கே இருக்க கிட் வந்து கொஞ்சம் வந்து ஏதாவது ஒரு விஷயம்னா சரி நான் எங்கள் அப்பா அம்மா கிட்ட கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கு. நான் சொல்கிறது முக்கால்வாசி, எல்லாருமே அப்படின்னு சொல்ல வரல, முக்கால்வாசி இப்படி இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த ஒரு இந்தியன் சிஸ்டத்தை நீங்கள் சொல்லி கொடுக்கல அப்படின்னா அவங்க கொஞ்சம் ஒரு 20-25 இயர்ஸ்லாம் ஆச்சுன்னா அவங்க வந்து நாங்கள் அங்கேயே இருந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சிஸ்டமில் போயிடுவாங்க. அது வந்து கொஞ்சம் இங்கேயே வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு செக் பாயிண்ட் ஆகிடும். நான் இந்தியா திரும்பி போனோம் அப்படின்னா அப்பா அம்மா மட்டும் தான் போகிற மாதிரி இருக்கும், பசங்க நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஒன்று நீங்கள் அவங்களை வந்து அடிக்கடி பேரண்ட்ஸே வர மாட்டாங்க சார், அதான உண்மை. இல்லை வரணும்னு நினச்சா கூட இந்த ஒரு விஷயம் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ 9-10 வயசு இருக்கிற அந்த பசங்க இங்கே அவங்களோட பேரண்ட் ஏன் வரமாட்டேங்கிறாங்கன்னா படிப்பு. ஏன்னா இப்போ திடீர்னு நான் வந்து இப்போ 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள அங்கேருந்து கட் பண்ணி நான் இங்கே கொண்டு சேர்த்தேன்னா இங்கே வந்து தமிழ் நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்டாக படிக்கணும். தமிழ் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். நீங்கள் என்ன தான் அங்கே வந்து நீங்கள் சின்ன வயசுலேருந்து தமிழ் சொல்லி கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற பசங்க அளவுக்கு அவங்களால வந்து டக்குன்னு வந்து கோப்பை பண்ண முடியாது. அதனால் பசங்க படிப்புக்காகவே வந்து இன்னும் கொஞ்சம் வருஷம் இருக்கலாம் அப்படின்னு பசங்க பேரண்ட்ஸ் இருக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகிடுன்னு பார்த்தீங்கன்னா, சரி இங்கே வரலான்னு பார்க்கும்போது பசங்க வந்து இல்லை நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம், எங்களுக்கு இது செட் ஆச்சு அப்படின்ற மாதிரி மாறிடுவாங்க. ஸோ அந்த ஒரு கிளாஷ் வந்து இருக்கிறது தான் வந்து இந்த டீனேஜ் ப்ராப்ளம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அட்லீஸ்ட் இந்த மாதிரி சம்மர் வெக்கேஷனில் வந்து நான் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு 2 மாதம் எங்கள் கூப்பிட்டு வந்து இங்கே விட்டீங்க அப்படின்னா அவங்க இங்கேயே வந்து சுற்றி பார்த்துட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒரு தெரிஞ்சிடும் ரெண்டுமே. ஓகே, இப்போ நீங்கள் யூடியூப்ல இருக்கனால 2 மாதம் டைம் எடுத்துகிட்டு வர முடியுது, இல்லாட்டி 3 இல்லைனா கூட பேரண்ட்ஸ் அனுப்பிச்சு வைக்கலாம். ஏன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஃப்ளைட்லேயே கூட வந்து டீனேஜ் பசங்க கூட வந்து அன்அக்கம்ப்ளீட் மைனர் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. நீங்கள் அந்த ஃப்ளைட்டில் நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிங்கன்னா ஒரு ஃப்ளைட் அட்டெண்டன்ட் என்ன பண்ணுவாங்கன்னா உங்ககிட்ட வந்து உங்கள் குழந்தைங்களை வாங்கி பாஸ்போர்ட்லாம் இன்ஃபர்மேஷன்லாம் வாங்கி அவங்க வந்து கூடவே ஒருத்தங்க இருப்பாங்க. சென்னையில் வந்து உங்களுக்கு இங்கே யார் நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணுமோ அவங்க கூப்பிட்டு வந்து அவங்க இன்ஃபர்மேஷன் வெரிஃபை பண்ணி அவங்க கொடுக்குற வரைக்கும் ஒருத்தவங்க வந்து கூப்பிட்டு வருவாங்க. சரி, அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க. நீங்கள் 5 வயசுக்கு மேலே இருக்க பசங்களை நீங்கள் வந்து தனியாகவே அனுப்பலாம். தனியாகவே அந்த ப்ரோக்ராம்லாம் கூட இருக்குது. அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, நார்மலாக போகிற ஃபீஸை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். ஆனால் நீங்கள் வந்து கூப்பிட்டு வர அந்த காசை விட கம்மியாக தான் ஆகும். ஆனால் நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறாங்க. மெயினாக கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் பற்றி நம்ம வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். பொதுவாக இப்போ வந்து ஏஐ சம்மந்தமாக நிறைய வேலைவாய்ப்புகள் உருவாக்கிட்டே வந்து இருக்கிறவங்களுக்கே வேலையெல்லாம் கூட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக அது அமெரிக்காவில் நிறையா நடக்குதுங்கிற மாதிரி செய்தியில் வந்துக்கிட்டே வந்து இருக்குது. அங்கே தான் ஃபஸ்ட்டு வரும், அப்புறம் தான் உலகம் முழுக்க எல்லா பக்கம் வருங்கிறது. அதெல்லாம் உண்மை தானா? அது உண்மை தான். ஆக்சுவலாக இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரெஷர் இருக்காங்க இல்லையா, அந்த ஃப்ரெஷருக்கு வேலை வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. நார்மலாக ஃப்ரெஷருன்றது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. ஆனால் ஏஐ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ஃப்ரெஷர் பண்ணுற ஒர்க்கை ஒரு ஏஐ பண்ணிவிடுது. அதனால கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் மிட் சீனியர் லெவல் இருக்காங்க இல்லையா, அவங்கள வச்சுக்கிட்டு 4 ஃப்ரெஷர்ஸ்க்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஏஐ வச்சு இந்த வேலையை முடிக்க முடியாமல் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மாதிரி மாடலுக்கு அவங்க மூவ் பண்ண ஆரம்பிக்கிறதுனால இப்போ நார்மலாக ஒரு கம்பெனியில் வந்து ஒரு 100 ஃப்ரெஷர் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 30-40 ஃப்ரெஷர் தான் எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ரேட்டு கம்மியானதுனால அது வந்து ஒரு பெரிய ஒரு பாதிப்பாக பார்க்கப்படுது. இது யாருக்கு பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஏஐ வந்து இந்த அளவுக்கு பெருசாக பூமாகிறதுக்கு முன்னாடி காலேஜ் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இப்போ அவங்க வந்து ஒரு ஃபீல்டில் வந்து மேஜராகி வந்திருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து ஏஐ என்ன பண்ணுது, அந்த வேலையை டேக் ஓவர் பண்ணுது. இப்போ அவங்க ஏஐ திருப்பியும் படித்து அவங்க அந்த ஃபீல்டில் வந்து மாற்றிக்கிட்டு போகணும். அப்படி இல்லைனா அவங்க எங்கேயாவது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்ஹான்ஸ் பண்ணிட்டு எனக்கு ஏஐன்னு தெரியும், நான் அதை ஹேண்டில் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து மாற்றிக்காத வழியை அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு வேலைவாய்ப்பு வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது. அங்கேயே வந்து தெரியுது. அங்கே இருக்க நிறைய யூத்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை வந்து ஒரு பிரச்சனையாக பார்க்குறாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா, இந்தியன்ஸ்லாம் நிறைய பேர் இங்கே வராங்க, இவங்க இல்லைனா அந்த வேலைவாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும் தானே அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன குரூப் ஆஃப் மக்கள் வந்து இந்தியன்ஸ் பக்கம் வந்து அவங்களோட வெறுப்பை வந்து திருப்புற மாதிரி சுச்சுவேஷன் அங்கே வந்து இருக்குது. ரேசிசம் இருக்குது. அப்போங்க அது தாராளமாக இருக்குது, நீங்கள் இல்லைன்னே சொல்ல முடியாது. இல்லை, நாங்கள் இப்போ கூட பார்த்தோம், ஒரு அம்மா வந்து நீங்கள் இந்தியன்ஸ் தானே போங்க அப்படின்னு ஒரு அம்மா சொன்னாங்க. மெக்சிகோவில் பார்த்தோம் ஒரு வீடியோ, அமெரிக்கா, அது எல்லா இடத்துலையும் நடக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது. அது எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க இந்தியன்ஸு? ஒரு சில பேர் வந்து இப்போ அவங்க வந்து எப்படின்னா, நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? எனக்கு அந்த மாதிரி டேரெக்டாக வந்து ஃபேஸ் பண்ணல. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு முதல்ல ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 100 பேரில் ஒருத்தர் ஃபேஸ் பண்ணாலும் பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா நாங்கள் போகிற அந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா, நான் அந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிறனால அங்கே இருக்க மக்களும் வந்து கொஞ்சம் வந்து எஜுகேட்டடாக இருப்பாங்க.
அதனால் அந்த லெவலே என்ன ஆகும்னா அந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி யோசிக்கிறவங்க கம்மியாக இருப்பாங்க. இந்த மாதிரி யார் இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்தியன்ஸை வெளியே போங்கன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான லெவலில் இருப்பாங்க, மிட் ரேஞ்சில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே எனக்கு வந்து இந்த வேலை தான் கிடச்சிருக்கு, எனக்கு அந்த பெரிய வேலை கிடைக்கல, ஒரு வேளை இவங்க எல்லாருமே இல்லாமல் இருந்தால் எனக்கு அந்த வேலை கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. ஆனால் இதில் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் தாராளமாக வேலைக்கு போகலாம், ஆனால் அங்கே வந்து காலேஜ் படிப்பு வந்து ரொம்ப கம்மியான பேர் தான் படிச்சிருப்பாங்க. நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்லாம் வந்து 100 பேரில் 70 பேராவது இன்ஜினியர் இருப்பாங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா 100 பேரில் ஒரு 20 25 பேர் தான் இன்ஜினியர் இருப்பாங்க. அந்தளவுக்கு கம்மியாக இருக்குது. அமெரிக்கா வந்து டெக்னாலஜியில் வந்து நம்பர் 1 இருக்காங்க. அவங்க எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட் அங்கே தான் வரும். நீங்கள் பெரிய பெரிய கம்பெனிஸ் அங்கே தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆட்கள் தேவை, ஆனால் நீங்கள் அந்த இன்ஜினியர்ஸ் கம்மியாக இருக்காங்க. அப்போது அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக தான் வெளியிலேருந்து ஆளுங்க கொண்டு வேண்டிய நிலைமை இருக்குது. நீங்கள் தாராளமாக அங்கே இருக்கவங்க வந்து காலேஜ் படித்தாங்கன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஆனால் அங்கே வந்து காலேஜ் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதனால வந்து கம்மியான பேர் தான் படிப்பாங்க. ஓகே, ஸ்கூல் வரைக்கும் தான் ஃப்ரீ, 12th வரைக்கும் ஃப்ரீ. ஆனால் நீங்கள் 1ஆவதுலேருந்து 12th வரைக்கும் எவ்வளோ நீங்கள் வந்து காசு கட்டி படிச்சிருப்பீங்களோ அதுக்கு 4 மடங்கு வந்து காலேஜில் வாங்கிடுவாங்க. அப்படி தான் அங்கே சிஸ்டம் இருக்குது. ஒரு சில கவர்மெண்ட் காலேஜ்லாம் இல்லை அங்கே இருக்க மாதிரி இல்லை. ஒரு சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படின்னா காலேஜ் படிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து ஸ்டூடெண்ட் லோன் வாங்குவாங்க. அவங்க ரிட்டையர் ஆகும்போது அவங்க ஸ்டூடெண்ட் லோன் கட்டிட்டு இருக்க சில கேசஸ் கூட இருக்கு. அந்த அளவுக்கு வந்து இருக்கு. ஆமா, நீங்க அது ஒரு பெரிய கிரைசிஸ் அங்க. அப்புறம் எப்படி இங்க இருக்கிறவங்க மட்டும் அங்க போய் வந்து படிக்கணும்னு ஆசைப்படாத படிக்கிறாங்க, மெரிட்ல படிக்கிறேன்லாம் சொல்றாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த மெரிட் கிடைக்காதா? அமெரிக்கன் மெரிட்ல கிடைக்கணும் அப்படின்னா நீங்க அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா படிச்சிருக்கணும். நான் முதல்ல சொன்னேன் ஸ்கூல்லேயே வந்து எங்களுக்கு ஒர்க் வருதுன்றக்காக வந்து அவங்க அந்த மேக்னெட் ஸ்கூல்ல நிறைய பேர் இருக்கு, அவங்க கிட்ஸே அனுப்ப மாட்டேங்கிறாங்க. அதனால நீங்க வந்து ஒரு லெவல்ல இருந்தாதான் நீங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு நல்லா வந்து கொஞ்சம் காம்படிட்டிவா படிச்சாதான் நீங்க வேலைக்கு போகும்போது அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும். நீங்க நார்மலா இருந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னா எப்படி? எந்த ஊர்லயும் கிடைக்காது, நம்ம ஊர்லயும் கிடைக்காது, அந்த ஊர்லயும் கிடைக்காது இல்லையா? அங்க அதான் அவங்க வந்து ப்ராப்ளம். ஆனா இங்க இருந்து போறவங்க நல்லா படிச்சிருப்பாங்க. அந்த யூனிவர்சிட்டிஸ்ல அவங்க வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஓகே ரெகக்னிஷன் இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய சில பேருக்குலாம் வந்து ஃபுல் ஸ்காலர்ஷிப் கொடுத்து கூட வந்து அந்த யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. ஆனா அப்படி ஃபுல் ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுக்கும் அவங்க ஊர் மக்கள் கொடுத்துட்டு தான் நம்ம மக்கள் கொடுப்பாங்க. அங்க ஆட்கள் இல்லை. நீங்க வந்து எத்தனை அப்ளிகேஷன்ஸ் நீங்க வந்து நீங்க கொடுப்பீங்க? அதுக்கப்புறம் இல்லாதனால மீதி தான் வந்து இந்த மாதிரி வந்து மக்களுக்கும் நம்ம மக்களுக்கு வராங்க. அதுக்கு போட்டி போட்டுக்கிட்டு தான் இங்கேருந்து நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, இங்கேருந்து நீங்கள் போயிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு மாஸ்டர்ஸ் 2 வருஷம் படிச்சிங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் எந்த யூனிவர்சிட்டிலாம் படிக்கலாம். மாஸ்டர்ஸ் 2 வருஷம் படிச்சிங்களா, அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து உங்களுக்கு ஒர்க் வீசா வாங்கி அங்கே வந்து செட்டில் ஆகிறதுக்கு உங்களுக்கு அந்த பாத்வே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால மக்கள் போகிறாங்க. இப்போ கிரீன் கார்டெலாம் எப்படி இருக்குது? வாங்க முடியுமா? கிரீன் கார்டெலாம் நினச்சா பார்க்க முடியாது, அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஒருத்தர் கிரீன் கார்டு அப்ளை பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு வந்து 50 வருஷம் 60 வருஷம் வெயிட் பண்ணால் கிடைக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். 50 வருஷம்? ஆமாம், அந்த மேலே ஆயுசே முடிஞ்சு போயிருமே. நிறைய பேருக்கு முடிஞ்சு போயிரு. இப்போ அங்கே இருக்கிறவங்களுக்கு ஆயுசு முடிஞ்சு. இப்போ நான் 2011 போனேன் சரிங்களா. நான் அங்கே இருந்தே வந்து ஒரு 15 வருஷம் ஆக போகுது. எனக்கு நான் இப்போ சும்மா என்னோட அந்த கிரீன் கார்டு டேட்டு கால்குலேட் பண்ணால் கூட எப்படியும் வந்து 15 இயர்ஸ் ஆகும் அப்படின்றது என்னோட அசம்ஷன். அது இன்னும் இன்க்ரீஸ் கூட ஆகலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அத்தனை பேர் இருக்காங்க. ஆனால் அங்கே வந்து ஒரு சின்ன ரூல் இருக்குது. நீங்கள் ஒரு கண்ட்ரிக்கு நீங்கள் க்ரீன் கார்டு கொடுக்கணும் அப்படின்னா அந்த 7% மேலே வந்து அந்த கண்ட்ரியில் இருக்க ஆளுங்களுக்கு நீங்கள் க்ரீன் கார்டு கொடுக்கக்கூடாது ஒரு வருஷத்தில். மீதி இருக்கவங்களாம் அந்த லைனில் நில்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ க்ரீன் கார்டு அப்ளை பண்ணும்போது இப்போ ஒருத்தர் க்ரீன் கார்டு அப்ளை பண்ணுறாருன்னா அவர் வந்து அந்த லைனில் வால் பிடிச்ச மாதிரி லாஸ்ட்டில் போய் நிற்கணும். ஒருத்தங்களுக்கு கொடுத்துக்கிட்டே வரும்போது என்ன ஆகணும், அவர் கிடைக்கிறதுக்கு வந்து 15 வருஷம் ஆகும். இதான் நல்லா. கிரீன் கார்டு வாங்கணுங்கிற ஒரு இதில் இருக்கீங்களா, இல்லை திருப்பி கிரீன் கார்டு வாங்கணுன்ற ஐடியாலாம் இல்லை. நாங்கள் பாட்டுன்னு அப்படியே போயிட்டுருக்கோம். அது எப்படி வந்து போகுதுன்னு பார்த்து கோ வித் ஃப்ளோ தான். அது கோ வித் ஃப்ளோ தான். இப்போ பிளான்லாம் பண்ண முடியாது. அது ஒரு அன்சர்டன். இப்போ அமெரிக்காவில் இருக்க மக்கள், இந்திய மக்கள் எதை நினச்சி ரொம்ப அதிகமாக வருத்தப்படுறாங்க அப்படின்னு கேட்குறீங்கன்னா சொல்லிட்டு ட்ரம்ப் நினச்சி வருத்தப்படுறாங்களே. ஓகே இருக்கலாம், ஒரு செட் ஆஃப் மக்கள் இருக்கலாம். ஆனால் மெயினாக அவங்க எதை வருத்தப்படுறாங்கன்னா அன்சர்டனிட்டி. நீங்கள் இப்போது உங்களால் 2 வருஷம் கழிச்சு பிளான் பண்ணவே முடியாது. நீங்கள் ஒருத்தர்கிட்ட போயிட்டு வந்து நீங்கள் 2 வருஷம் இங்கே இருப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அடுத்த வீசா ரெனியூவல் எக்ஸ்டென்ஷன் வர்ற வரைக்கும் நான் கேரண்டியாக இருப்பேன். ரெனியூவல் என்ன ஆகுதுன்னு தெரியாது, அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு அன்சர்டனிட்டி இருந்துட்டு இருக்காங்க. ரூல்ஸ் நிறைய சேஞ்ச் பண்ணுறாங்க, எல்லா இடத்துலையும் அவங்க வந்து செக் வைக்கிறாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா இப்போ அந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம் நிறைய மாறி இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பிளான் பண்ணவே முடியாது. அப்படி தான் சிச்சுவேஷன் இருக்குது. உங்களுக்கு எந்த அதிபர் ரொம்ப பிடிக்கும்? அதிபரா? ஏன்னா 2011 போயிருக்கீங்க, அப்போ ஒபாமான்னு நினைக்கிறேன். ஆமாம். அப்புறம் ட்ரம்ப்பு, என்னோட இது நான் பழக்கம் எப்படின்னா ஒருத்தரை வந்து அப்படி கண்மூடித்தனமாக நம்ப மாட்டேன். எல்லார்கிட்டையும் நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்னு இருக்கும். அதனால் ஒவ்வொரு அதிபர்கிட்டையும் வந்து எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துகிட்டு நான் வந்து ஓகே தப்பு பண்ணுறாரா, சரி ஓகே ஃபைன் அப்படின்ட்டு வந்து பார்த்துட்டு போயிடுவேன். அதனால் என்னால் வந்து ஒரு பர்டிகுலர் அதிபர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, இது கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். காரணம் வந்து சோஷியல் மீடியாவில் போகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காரு, ட்ரம்ப்புங்கிற அளவுக்கு வாட்ச் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, ஒரு வாட்டி வந்து
நம்ம இந்திய மக்கள் வந்து அதிகமாக சப்போர்ட் பண்ணுறது வந்து முக்கால்வாசி பேர்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற அவரு தான் மாற்றிக்கிட்டே இருக்காரு எல்லாத்தையும். சிட்டிசன் ஆகிடுவாங்களா அவங்க சிட்டிசன் ஆனவங்க வந்து ட்ரம்ப்பை தான் அவங்க வந்து அதிகமாக சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்தியன்ஸ் அதிகமாக பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கலி முக்கால்வாசி பேர், நான் எல்லாரும் சொல்லலை, முக்கால்வாசி பேர் வந்து ட்ரம்ப்பை சப்போர்ட். அவர் இமிகிரேஷன் வரக்கூடாதுங்கிறாங்க, இவங்க இமிகிரேஷனில் போய் தான் அங்கே செட்டில் ஆயிருக்காங்க. செட்டில் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. இப்போ என்ன சேஞ்ச் பண்ணாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை. இன்ஃபேக்ட் நிறைய இப்போ அங்கேயே போய் செட்டில் ஆனவங்களாம் அவங்களோட பசங்களாக இருக்காங்க, இந்த பொலிட்டிக்கல் இதில் இருக்க பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து அவங்க ஓப்பனாகவே சோஷியல் மீடியாவில் வந்து அவங்க எதிர்க்கிறாங்க. இந்தியன்ஸ் வரது வந்து நாங்கள் தடுக்கிறோம், அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து சொல்கிறாங்க. அவங்க அப்பா அம்மாவே அந்த இதில் தான் வந்திருப்பாங்க, விசாவில் வந்திருப்பாங்க, இல்லை அவங்க செட்டில் ஆயிருப்பாங்க, இல்லை பண்ணியிருப்பாங்க, அவங்களே வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி எதிர்க்கிறாங்க. அது ஒரு இதுவாகவே இருக்குது. போதும் ஃபுல்லாகிடுச்சு வர வேண்டாம் அப்படிங்கிற கிணத்துலேருந்து சொல்கிற மாதிரி சொல்கிறாங்களா? அது அப்படி இருக்குது. எதனால அந்த மென்டாலிட்டி வருது அவங்களுக்கு? இந்தியன் பசங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்படிட்டிவாக இருப்பாங்க. இப்போ நாங்களாம் போகணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒர்க் கொடுத்தீங்க அப்படின்னா, இப்போ இங்கேருந்து நாங்கள் 10-10:30 மணி வரைக்கும் உட்காந்து ஒர்க் பண்ண அந்த சுச்சுவேஷன்லாம் இருக்குது. ஸோ இங்கேருந்து அங்கே போனால் ஒரு ஒர்க்கை கொடுத்தாங்கன்னா நல்லா வந்து ஒர்க் பண்ணுவாங்க, அதிகமான நேரம் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா கூட நீங்கள் நான் ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு நார்மல் டைமோட எக்ஸ்ட்ராவாக போட்டு கூட ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் அங்கே இருக்க மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து 4-5 மணிக்கு மேலே வந்து ஒர்க் பண்ணக்கூடாது, நம்ம வந்து வேறு லைஃப் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. அதனால் இங்கே புதுசாக வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அமெரிக்கன் லைஃப் ஸ்டைலுக்கு மாறி இருக்க மாட்டாங்க. இப்போ இப்போ அங்கேயே வந்து 10-15 வருஷம் இருக்கிற இந்தியன் இப்போ நீ வந்து 8 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணு அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஒர்க் பண்ண மாட்டாங்க. இல்லைங்க அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் புதுசாக போனவங்க வந்து ஒர்க் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி புதுசாக வரவங்க வந்து நிறைய இந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணுறதுனால என்ன ஆகுனா கம்பெனிஸ்க்கும் வந்து அவங்களை பிடிக்க ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நார்மலாக இருக்கிற அந்த மக்களையும் வந்து பாரு அவன் வந்து 8 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுறான், நீ வந்து 4 மணிக்கு போகிற அப்படின்னா அங்கே ஒரு கிளாஷ் வருது இல்லையா? ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க சரி கரெக்டாக தான், ஏங்க நம்மளோட கல்ச்சரே இப்படி கிடையாதுங்க, எல்லாருமே 4 மணிக்கு போனால் எல்லாமே 4 மணிக்கு போகிறாங்க, அவன் ஒருத்தன் வந்து 8 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுறான்றதுக்காக நீங்கள் வந்து என்ன அங்கே மாற சொல்கிறீங்க, அது வந்து எந்த நியாயம்ட்டு அவங்க கேட்குறதும் கரெக்டு தான். ஆனால் இங்கே வந்து இப்படி புதுசாக வரவங்க ரொம்ப காம்படிட்டிவாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாகுது அப்படிங்கிற அங்கே ஒரு நினைப்பு அவங்களுக்கு இருக்குது. அந்த ஒரு சில ஏரியாவில் கம்மியாகுது, அது கரெக்டு தான். ஆனால் மற்ற ஏரியா அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த ஒரு விஷயம் தான் அவங்க வந்து இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம். இப்போ நீங்கள் யூடியூப்பில் இப்போ எல்லா பக்கமும் ஏஐ வந்துடுச்சு, நீங்கள் கூட இப்போ சொன்னீங்க ஏஐ இன்க்ளூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அமெரிக்காவில் இருக்கிறதுனால பொதுவாக டெக்னாலஜிலாம் நிறையா தெரிஞ்சதுனால கேட்குறேன், ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் நம்ம ஃப்யூச்சர்? ஏஐ யார் சீக்கிரமாக கற்றுக்கிட்டு அவங்க அந்த டே டு டே லைஃப்பில் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல 1920s பார்த்தீங்கன்னா உங்கள் நிறைய பர்சன்டேஜ் ஆஃப் மக்கள் வந்து ஃபார்ம் லேண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நீங்கள் நாற்று நடுறது, உழுறது, அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கிரீன் டிராக்டர் வந்துருச்சு. டிராக்டர் என்ன பண்ணுறா, நீங்கள் வந்து ஒரு ஏக்கரை கூட வந்து அது வந்து ஒரு அரை மணி நேரத்தில் உழுதுரும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு மக்கள் இருந்தீங்கன்னா ஒரு 10-15 பேர் சேர்ந்து அவங்க வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணால் தான் ஒரு ஏக்கர் அவங்களால உழ முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது டக்குன்னு ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்கலாம் வந்து ஐயோ இது வந்து இப்படி வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து வருத்தப்பட்டிருப்பாங்க. அதே மாதிரி வருத்தம் தான் இப்போ இருக்கிற மக்களும் வந்து வருத்தப்படுறாங்க. ஆனால் அப்போது டிராக்டர் யார் ஓட்ட தெரிஞ்சாங்களோ அவங்களுக்கு அந்த வேலை போயிடும். அந்த மாதிரி வந்து டிராக்டர் ஓகே உங்களுக்கு ஓட்ட தெரியலையா, டிராக்டர் மிஷின் எப்படி ரிப்பேர் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டிங்கன்னா அது அந்த மாதிரி வந்து இங்கே ஏஐ வந்து உங்கள் டே டு டே லைஃப்பில் எப்படி அதை இன்க்ளூட் பண்ணி சீக்கிரமாக நீங்கள் கற்றுக்கிட்டு போகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஒர்க்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது எப்படின்னா ஒரு சில ஜாப்ஸ் வந்து கம்மியாயிடும், அது உண்மை தான், அங்கே ஆகிட்டும் இருக்குது. ஆந்த்ரோபிக் அவரே வந்து கோடிங்லாம் இன்னும் சில வருஷத்தில் போயிடும் அப்படின்னு அவரே சொல்கிறார், அந்த ஆந்த்ரோபிக் சிஇஓவே சொல்கிறாரு. ஏன்னா அது நான் நம்புவேன். ஆனால் நீங்கள் மற்ற ஏரியாவில் இருக்கும் ஏஐ எப்படி நீங்கள் டெவலப் பண்ணுறது அப்படிங்கிற அந்த ஏரியாவில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னா கொஞ்சம் குயிக்காக அதை எவ்வளோ சீக்கிரமாக அவங்க வந்து மூவ் பண்ணி போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். யூடியூப்பில் எப்படியே இன்க்ளூட் பண்ணுறீங்க? யூடியூப்பில் வந்து கொஞ்சம் கிராஃபிக்ஸ் முதல்ல பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வந்து அதுக்குன்னு ஒரு டிசைனர் உட்கார வச்சு அவரு கொஞ்சம் காசு கொடுத்து அவருக்கு வந்து ஒரு 2-3 மணி எடுத்துப்பார் ஒரு சீன் வந்து பண்ணணும் அப்படின்னா. இப்போ ஏஐ கிட்டே நீங்கள் வந்து ப்ராம்ப்ட் கொடுத்து எனக்கு இது மாதிரி பண்ணி கொடு அப்படின்னா அது டக்குன்னு பண்ணி கொடுத்துருது. அது வந்து நம்ம வந்து ரொம்ப யூஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப மக்கள் வந்து இப்போவும் வந்து அந்த ஹியூமன் டச் எதிர்பார்க்குறாங்க. ஃபுல்லாகவே ஏஐ போட்டால் கூட வந்து அது ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி இருக்கும். 1-2 சீன் மட்டும். இப்போ ஒரு க்ரீன் கார்டு நீங்கள் பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, அது ஞாபகம் வந்துச்சு. 15 வருஷம் ஆகும் அப்படின்ற ஒரு சீன் நான் சொல்லணும். நான் வந்து அப்படியே ஆச்சரியப்பட்டு 15 வருஷமா அப்படி நிற்கும் போதே எனக்கு வந்து ஃபுல்லாக வந்து நான் ஓல்ட் ஆகிற மாதிரி வந்து ஒரு சீன் எடுக்கணும். அப்போ அதுக்கு ஏஐ கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அது என்ன பண்ணுறதுன்னா டக்கு நான் வந்து ஓல்ட் ஆகிற மாதிரி வந்து ஒரு கிளிப்பை கொடுத்துருது. அதை வந்து இன்க்ளூட் பண்ணால் பார்க்கும்போது வந்து ஒரே செகண்டில் வந்து 15 வருஷமான அது வந்து ஃபுல்லாக நிறைக்குது. அது உங்களுக்கு புரியுது இல்லையா? அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் 1-2 சீன் ஆட் பண்ணிட்டே போனீங்கன்னா அது வந்து நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி இப்போ இன்றைக்கி ஒன்று சொல்கிறாங்க, இன்றைக்கி கூகுள் ஃப்ளோன்னு ஒன்று சொல்கிறாங்க, நாளைக்கு பார்த்தா வேற ஒன்று சொல்கிறாங்க. இது போட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். இது எதை கற்றுக்கிறதுனே ஒரு
புரியாமல் இருக்குல்ல. இது என்னன்னா ஒருத்தவங்களும் வந்து இப்போ நான் முதல்ல வந்து ChatGPT யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் Gemini யூஸ் பண்ணேன், நல்லா இருக்கேன், அதில் ஃபோட்டோ நல்லா பண்ணுது, தம்ப்நெயிலுக்கு நல்லா யூஸ் பண்ணலாமேன்னு. அதுக்கப்புறம் வந்து இல்லையே ஸ்கிரிப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு 4 ஐடியா இருக்குது, எனக்கு இந்த ஒரு பாயிண்ட் தெரியல, இது என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு Claude கிட்ட கேட்டால் அது வந்து சொல்லுது. இப்போ என்ன ஆச்சுன்னா நான் 3 சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கேன். ஏன்னா இவங்க எப்படி ஒரு வேலை வந்து சப்ஸ்கிரிப்ஷனே வாங்கிட்டீங்க? 3 சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கேன். ஏன்னா இது எப்படின்னா நீங்கள் இப்போ எனக்கு தம்ப்நெயிலுக்கு வந்து ஒன்று Gemini யூஸ் ஆகும், நீங்கள் ஸ்கிரிப்ட் வந்து கொஞ்சம் வந்து இது போட்டு இது வந்து தப்பாக இருக்குது, ஒரு வேலை எனக்கு சேலஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு Claude யூஸ் ஆகும். நீங்கள் ChatGPT பார்த்தீங்கன்னா அது ஒரு விஷயத்துக்கு யூஸ் ஆகும். இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே ஒரே இதில் ஒரே பண்டில் மாதிரி இருக்கவே இருக்காது. அது அவங்க வேணுன்ட்டே பண்ணுறாங்களா கூட தெரியல. ஏன்னா ஓகே இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வேணாம், இதை மட்டும் வச்சுக்கலான்னும் போது நமக்கு அந்த ஒரு விஷயத்துக்காக அங்கே போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து மாறி மாறி தான் இருக்குது. அது நீங்கள் ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து போகலாம், உங்கள் ஃபீல்டில் எது இன்க்ளூட் ஆகுன்னு பார்த்துட்டு போகலாம். இப்போ நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கண்டென்ட் கிரியேட்டர், இப்போ நீங்கள் சொல்கிறப்பே சொன்னீங்க பல பேருக்கு ஃப்ரெஷர்ஸ்க்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு. அப்போ அவங்க எல்லாம் எதை நோக்கி வராங்க அப்படின்னா ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க பல பேர். அது ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் இதை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இயல்பாகவே ஆசைப்பட்டு கூட வராங்க. இந்த கண்டென்ட் கிரியேட்டராக ஆசைப்படுறவங்களுக்கு முதல்ல எதெல்லாம் கற்றுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ அவங்களுக்கான இடம் இருக்கா இப்பயும்? ஏன்னா எல்லாருமே பிடிச்சி வச்ச மாதிரி இருக்காங்க ஒவ்வொரு ஃபீல்டுலேயுமே. கண்டென்ட் கிரியேட்டர் வந்து நீங்கள் சினிமாவில் வந்து ஹீரோ ஆகிற மாதிரி நீங்கள் ஆகணும்னு வந்து ஆகிறவங்க ரொம்ப கம்மி. நீங்கள் அது வந்து ஒரு சைடு ஒரு ஃப்ளோ மாதிரி வச்சுக்கிட்டு அது அப்படியே நீங்கள் வந்து உங்கள் ஃபுல் இன்ட்ரெஸ்ட் போடுங்க. அது ஓரளவுக்கு மேலே வந்துருச்சு அப்படின்னா தென் யூ கேன் குவிட் யுவர் ஜாப். ஆனால் நீங்கள் டக்குன்னு வந்து கான்டென்ட் கிரியேட்டர் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு ஃபஸ்ட்லேருந்தே முடிவு பண்ணி நீங்கள் அதுலேயே வந்து போனீங்க அப்படின்னா அது நிறைய பேருக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது அப்படிங்கிறது என்னோட ரூல். ஆனால் நீங்கள் யாரை கேட்டாலும் தான் சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் NRI இருக்கீங்கன்னா அது இன்னும் வந்து கஷ்டம். இப்போது எனக்கு யூடியூப்பில் வர இன்கம் வச்சு இந்தியாவில் நான் வந்து வாழ முடியும். ஒரு ஃபோர் மெம்பர் ஃபேமிலி வந்து நாங்கள் வாழ முடியும். நார்மலாக எல்லாரும் மாதிரி ரொம்ப லக்ஸரியாக போக முடியாது, ஆனால் நார்மலாக வந்து கஷ்டப்படாமல் வாழ முடியும். ஆனால் இந்த இன்கம் வச்சு யூஎஸ்ல தனியாக வாழ முடியாது. ஏன்னா அங்கே தனியாக வாழ முடியாது. ஏன்னா அது வந்து நீங்கள் அதுக்கு அங்கே வந்து உங்கள் விலைவாசி அதிகம். நீங்கள் டாலரில் சம்பாரித்து இங்கே வந்து இருக்க முடியும், ஆனால் அங்கே இருக்க முடியாது. ஸோ NRI இருக்கவங்களுக்கு வந்து அது வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. அவங்க வந்து நான் ஃப்ரீ டைம் இருக்குது எனக்கு, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. ஆனால் அவங்க அதை ஒரு கேரியராக எடுத்துகிட்டு போகிறது வந்து இனிஷியலாக நான் வந்து அதை மட்டுமே நம்பி இருக்காதீங்க அப்படின்றது என்னோடய பாயிண்ட். நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுங்கள், கூடவே இதையும் பண்ணுங்கள். இது கொஞ்சம் நல்லா வருது, உங்களுக்கு தனி டேலண்ட் இருக்குது, நீங்கள் வந்து அங்கே இருக்கிறதுக்கு ஏதாவது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதை நீங்கள் வளர்த்துக்கிறீங்க அப்படின்னா தென் கோ ஃபார் இட். ஏன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 2 மாதம் யார் லீவ் கொடுப்பா? இப்போ நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், 2 மாதம் யார் லீவ் கொடுப்பேன்? என் பசங்களையும் கொண்டு வந்து அவங்க வந்து போன வருஷம்லாம் கூப்பிட்டு போகும்போது என் பையன்லாம் வரமாட்டேன்னு அடம்பிடிச்சு இந்தியாவிலேருந்து எங்கள் அப்பா கிட்ட போய் வந்து நீங்கள் சொன்னால் உங்கள் பையன் கேட்பான், எங்கள் அம்மா கிட்ட போய் நீங்கள் சொன்னால் என் பையன் கேட்பான். இது அது அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு இது வருது இல்லையா, ஒரு சென்னையோட ஒரு கனெக்ஷன் வருது இல்லையா. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நான் கம்பெனியில் ஒர்க் பண்ண எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதுக்கு நீங்கள் வந்து நிறைய எஃபோர்ட் பண்ணணும். இது சாதாரண கிடையாது. நான் வரும்போது நார்மலாக இது மாதிரி வீடியோ எடுக்குது, என்ன ஒரு ஃபோட்டோ எடுத்தோமா, இப்படி எடுத்துமா போட்டால் முடிஞ்சு வச்சு அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். ஆனால் அதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அது ஒரு பெரிய கடல் அப்படிங்கிறது வந்து அதுக்கப்புறம் தான் தெரியும். அந்த ஃபீல் இருக்கவங்களுக்கு தான் தெரியும். அந்த ஃபீல் இருக்கவங்க தெரியும். இப்போ உங்கள் பையன் வந்து இங்கே இருக்கணும்ப்பா அப்படின்னு உங்கள் அப்பா கிட்ட சொன்ன மாதிரி சொல்கிறீங்க. அமெரிக்காஸ் லைஃப் ஸ்டைல் தான் அது. இப்போ உங்கள் பையனுக்கு இந்த லைஃப் ஸ்டைல் பிடிச்சிருக்கா, அந்த லைஃப் ஸ்டைல் பிடிச்சிருக்கா? அவனுக்கு இங்கே தான் பிடிச்சிருக்கு. ஆனால் அவனுக்கு வந்து படிப்பு வந்து அங்கே பிடிச்சிருக்கு. சின்ன வயசுல அங்கே படித்ததுனால அவனுக்கு அங்கே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்காங்க. ஆனால் 2 மாதம் இங்கே வந்து இருக்கும்போது அவனுக்கு இங்கே இருக்க வைப்ரன்ஸ் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை அப்படின்னா நீங்கள் வந்து வெளியே போயிட்டு அவன் ஏரியா பசங்க கூட தான் விளையாடுறான். எப்போ பார்த்தாலும் நீங்கள் அவங்க எப்படி இருக்குன்னா வந்து ஒரு சத்தம் இருந்துகிட்டே இருக்கும். ஃபுல்லாக கிரிக்கெட் விளையாடுறது, ஓடுறது, ஓடியாடுறதுன்னு சொல்லிட்டு அங்கே பசங்களாம் வந்து அப்படி இதுவாக இருக்காங்க. என் பொண்ணு வந்து அவளுக்கும் வந்து 8-10 அவளுக்கும் வந்து இப்போ 10 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவளும் வந்து அவளுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இது பண்ணிவிட்டு அங்கே வந்து தனியாக இருக்கும். நீங்கள் வெளியே போகணுன்னா கூட வந்து அந்தளவுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அவர் மட்டும் போயிட்டு வந்து சைக்கிளை விட்டு வரலாம், நாங்கள் வெளியே நின்று பார்த்துக்கிட்டு இருப்போம். இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எங்கே இருக்காங்கன்னு கூட தெரியல. ஒரு 4 வீடு இருக்குது, அந்த வீட்டுக்கு மட்டும் தான் போகிறதுக்கு உனக்கு ரைட்ஸ் இருக்குது, மற்ற எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெருவுக்குள்ளேயே தான் இருப்பாங்க, விளையாடுறாங்க, ஓடுறாங்க, ஓடிடுறாங்க. அவங்களுக்கு இங்கே இருக்கிறது வந்து அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப வந்து ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்குது அவங்களுக்கு. அதனால் அவங்க இந்த ஊர் பிடிச்சிருக்கு. இப்போ என்னதான் அமெரிக்கா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தாலும் கூட அங்கே ஒரு லோன்லினஸ் இருந்துகிட்டே இருக்கும் போல அதுதான் டிப்ரெஷனை போக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க அங்கே? அப்போ நான் என் வீடியோக்கு நிறைய பேசியிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஸ்டூடெண்ட் அனுப்புகிறாங்கல்ல பேரண்ட்ஸு, அவங்க வந்து இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அவங்க ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வின்னா இந்த துப்பாக்கி கல்ச்சர் ரொம்ப அதிகமாக இருக்காமே, நிறைய பேர் இறந்து போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் நிறைய நியூஸ் வருதுப்பா, நான் அனுப்புறதுக்கே பயமாக இருக்குன்னு. நான் என்ன சொல்லுவேன், ரொம்ப ரேராக இருக்கும்.
இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா சென்னையில் பைக் ஆக்சிடென்ட்ல இறந்து போகிறவங்க எவ்வளோ இருக்காங்க. அதுக்காக டெய்லி நான் வந்து காலைல பைக் எடுக்கும்போது நம்ம இன்னைக்கு இறந்து போயிடுவோமான்னு நினச்சதில்ல. சேஃப்டியாக இருக்கணும்னு நம்ம நினைப்போம், அவ்வளோதான். ஆனால் அது ஆக்சிடென்ட் நடக்க தான் செய்யுது. அந்த மாதிரி தான் அங்கேயும் வந்து இந்த மாதிரி இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஏதாவது ஆயிடுச்சுன்னா உடனே இந்தியாவில் இருக்க அத்தனை நியூஸ் சேனலில் வந்து அப்படி ஆயிடுச்சாமான்னு சொல்லி பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த மாதிரி நடக்கிற இல்லைன்னு சொல்ல வரல, அந்த ப்ராப்ளம் இருக்குதான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் எத்தனை வாட்டி உங்களுக்கு நடக்கிறது சான்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரேர். அதனால் அதை நினச்சி நீங்கள் பயப்பட தேவையில்ல. நீங்கள் ஆனால் அங்கே போகிற 100 பேருக்குமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோன்லினஸ். அவங்க வந்து யூஎஸ்க்கு போன உடனே எப்படி இருக்குன்னா டக்குன்னு அவங்க வந்து எல்லாத்தையும் இண்டிபெண்ட்டாக பண்ணுற மாதிரி ஆகிடும். அவங்க வந்து குக் பண்ணணும், அவங்க வந்து அவங்களோட சேஃப்டியை பார்த்துக்கணும், அவங்க வந்து பட்ஜெட்டிங் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த அவங்க ஸ்டூடெண்ட் லைஃப் என்ஜாய் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து அவங்க யூனிவர்சிட்டியில் போய் படிக்கணும். இது எல்லாமே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஒழுங்காக வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கே போகிறது அப்படின்னா 2 வருஷம் கழிச்சு அவங்க வந்து லோன் வாங்கி தான் அவங்க போயிருப்பாங்க படிக்கிறதுக்கு. அந்த லோன் அடைக்கிறதுக்கு வேலைக்கு போகணும். அப்போது அந்த ஸ்டார்டிங்லேருந்தே அவங்க வந்து யோசிக்கணும் எங்கே போகிறது, யாரை தேடுறது, எங்கே பிடிக்கிறது. ஸோ அவங்க எப்படி இருக்குன்னா திடீர்னு அவங்க வந்து எல்லாத்தையுமே ஒன்றா பண்ணணும் அப்படின்னும் போது அங்கே வந்து ஒரு ப்ராப்ளம் வரும். அவங்க அந்த அதிகமாக அவங்க வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிறது வந்து இந்த லோன்லினஸ்னால தான். லோன்லினஸ் அவங்க என்ன பண்ணலான்னு பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்குள்ளேயே இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயே இல்லாமல் அங்கே ரொம்ப வருஷமாக இருக்கிறவங்க வந்து நிறைய ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா லோன்லினஸ் வந்து ஸ்டூடெண்ட் மட்டும் கிடையாது, அங்கேயே இருக்கிறவங்களுக்கும் லோன்லினஸ் இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா வாரம் ஏதாவது ஒரு பார்ட்டி மாதிரி போயிடுவாங்க. பார்ட்டினா இப்போ நம்ம நார்மலாக கொண்டாட ஒரு விஷயம் கூட பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அங்கே வந்து ஒருத்தங்க வீட்டில் வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு வாங்க, நம்ம வந்து சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் போனால் அது பார்ட்டி மாதிரி அங்கே போயிடுவாங்க. அங்கே போய்ட்டு சோஷியலைஸ் ஆகிறது, அதுக்கப்புறம் பசங்களை ஒன்றா உட்காந்து விளையாடுறது, எல்லாரும் வந்து பேசுகிறது, இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு சங்கம் இருக்கும், இல்லை ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப் கிட்டே நீங்கள் வந்து போய் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப உங்கள் சர்க்கிள்லேயே இருக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் லோன்லினஸ் போகிறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க சொல்லுவாங்க நீங்கள் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம், அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. அண்ட் அந்த மாதிரி குரூப்பில் போய் ஜாயின் பண்ணுறது உங்களுக்கு என்ன ஒரு நல்ல விஷயம்னா அவங்க வந்து யாராவது நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருப்பாங்க, எங்கே ஏதாவது ஒரு கம்பெனியில் வந்து அவங்க மேனேஜராக இருப்பாங்க, இல்லை வந்து பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் வந்து இது பண்ணிட்டீங்கன்னா வந்து கவர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால யூ வில் பி லைக் குட். ஓகே, அதான் நெட்வொர்க்கிங் டெவலப் பண்ணுறதுனால நெட்வொர்க்கிங் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்குள்ளேயே டெவலப் பண்ணிப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் நான் என்ன சொன்னால் அவங்களுக்குள்ளேயே இல்லாமல் நீங்கள் அந்த ஊர்லேயே ரொம்ப வருஷம் இருக்கிறவங்க அந்த குரூப் இருக்கும் இல்லையா, அந்த குரூப்பில் போயிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் போகும்போது கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கவனிப்பாங்க, என்ன ஏது யார் எங்கே வந்திருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க, இதெல்லாம் கவனிப்பாங்க. நாங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்டை வந்து வீட்டுக்கே கூப்பிட்டு சாப்பாடுலாம் போட்டிருக்கோம். அந்த வீட்டு சாப்பாடு சாப்பிடும்போதே அவங்களுக்கு வந்து ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா யோசிச்சு பாருங்கள், அவங்க வந்து அவங்களே குக் பண்ணணும். இப்போ அவங்களே குக் பண்ணுறதை விட நீங்கள் நார்மலாக வந்து ஒரு ஃபேமிலியில் குக் பண்ணி கொடுக்குறாங்கன்னும் போது உங்களுக்கு வந்து வித்தியாசமாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சாப்பாடு போட்டால் கூட உங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறதுனால என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து ஒரு 2-3 பேர் வீட்டில் கூப்பிட்றாங்க, ஒரு விசேஷனை கூப்பிட்றாங்கன்னா அங்கே போய் நீங்கள் சாப்பிடும்போது அவங்க சமைச்சு சாப்பிட்றவங்களுக்கு வந்து வேறு மாதிரி ஹிட் ஆகும். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப மோனோட்டோனியஸாக தான் இருக்கும். அங்கே வந்து வடை பாயசத்தோட சாப்பாடு இருக்கும்போது கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் அவங்க லோன்லினஸ் வந்து அந்தளவுக்கு வந்து நீங்கள் தனியாக இல்லாமல் ஃபீல் ஆகாமல் நீங்கள் ஒரு குரூப்பில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இருக்கும். நாங்கள் வந்து எங்கள் இந்த தமிழ் சங்க சார்பாக இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். வளகாப்புலாம் வந்து சில பேர் அவங்க தனியாக இருப்பாங்க, அவங்க இங்கே தான் இருப்பாங்க, பேராக இருப்பாங்க, அவங்க அப்பா அம்மா யாரும் இங்கே இருக்க மாட்டாங்க, வீசா அப்ளை பண்ணாலும் வர முடியாது. நாங்கள்லாம் வந்து ஒரு 10 ஃபேமிலி கூட சேர்ந்து நாங்கள் போய்ட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் வந்து அந்த வளகாப்புலாம் வந்து போட்டு 2 இது போட்டு சந்தனம்லாம் போட்டு பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து அப்படியே அழுதுருவாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா வந்து ஒரு லைஃப் டைம் மூமெண்ட் இல்லையா. ஆனால் அங்கே இருக்க மக்கள்லாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்படி குரூப்பாக இருந்தீங்கன்னா இட் வில் பி குட். எதனால அமெரிக்காஸ் லைஃப் ஸ்டைல் வித் ஆர்ஜின்னு வச்சிங்க? ஆர்ஜிங்கிறது ராஜேஷுங்கிறதுனால புரிஞ்சுக்கணும். அது ராஜேஷ்னு வச்சு ரொம்ப பெருசாக போயிடுது. எனக்கு எப்படின்னா அந்த ஒரு வாட்டி சேனலில் படிக்கும்போதே இது என்ன வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்காஸ் லைஃப் ஸ்டைல் வித் ஆர்ஜின்னா வந்து உங்களுக்கு அமெரிக்கா லைஃப் ஸ்டைல் யாரோடனா என் கூட ராஜேஷோட அப்படின்னு போடும் பெருசாக ஆச்சு. சரி, அதுவும் இல்லாமல் அங்கே போனீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் பேர் அவங்களுக்கு வராது. அமெரிக்கன்ஸ்க்கு அவங்க வந்து ராஜேஷ்ன்பாங்க இல்லை சிலது வராது அவங்க பேர். அது நல்லா வந்து குழப்புவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாமளே என்ன பண்ணுவோன்னா ஒரு நிமிஷம் இருங்க, நீங்கள் சுருக்கமாக ஆர்ஜேன்னு கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி நாமளே அவங்களுக்கு ஒரு பேர் கொடுப்போம். அந்த மாதிரி கொடுத்து வந்து என்னோட ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஆர்ஜேன்னு கூப்பிட்டு பழக்கம். அதனால் வந்து அதே வந்து வச்சுட்டு ஆர்ஜினா ரேடியோ ஜாக்கி கிட்டத்தட்ட நீங்கள் அந்த மாதிரி தான் வந்து வீடியோ ஜாக்கியாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் கரெக்டாக வந்து பொருந்தி போகுது. 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தோன்னா எப்படி இருந்துச்சு? ஏன்னா அது ரொம்பவே அதுக்கு முன்னாடியே வேலைக்கு விட்டீங்களா இல்லை அதுக்கப்புறம் தான் வேலைக்கு விட்டீங்களா? அதுக்கு முன்னாடியே நான் வந்து ரிசைன் பண்ணிட்டேன், விட்டுட்டேன். அந்த 1 மில்லியன் இருக்கிற எல்லா வீடியோவும் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான வீடியோன்ற அந்த 1 மில்லியன் வந்துடுச்சு அப்படின்ற வீடியோ தான். ஏன்னா அது ரொம்ப வந்து நான் ஒவ்வொரு வார்த்தையும் அதில் வந்து 1-1.5 மாதத்துக்கு முன்னாடியே யோசிச்சு இதுதான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பிளான் பண்ணி எடுத்த வீடியோ. ஆக்சுவலாக ரொம்ப வந்து நம்ம ஃபுல் ஈடுபாடோடு எடுத்த வீடியோ. எனக்கு அது முடிச்சுட்டு வரும்போது கூட எடிட்டரை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இப்படி இந்த மியூசிக் அந்த இல்லை எனக்கு இந்த
இந்த மியூசிக் வேணும், இந்த இடத்துல கட்டு வேணும், இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அது வந்து ஒரு இது வேணும், சைலன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செகண்டும் நான் வந்து எல்லாத்தையும் செதுக்கி எடுத்த அந்த வீடியோ ஆக்சுவலாக அது ரொம்பவே வந்து ஒரு ஜாய் மூமெண்ட்டாக இருந்துச்சு ஆக்சுவலாக. நீங்கள் சொன்னோன்னே இந்த வீடியோ பார்க்கணும் போல இருக்கே. சரி, இன்டர்வியூ முடிச்சு பார்க்குறேன். இப்போ வீட்டில் என்ன சொல்லுவாங்க, ஆக்சுவலி வேலைக்கு போனீங்கன்னா அதோட நல்ல சம்பளமும் வரப்போகுது உங்களுக்கு, பட் இது வந்து உங்களோட டைம் கன்சியூமர் ரொம்ப ரொம்ப வந்து அதிகம். நானும் யூடியூப்ல இருக்கனால நமக்கு தெளிவாகவே தெரியாது. அக்செப்ட் பண்ணிட்டாங்களா வீட்டில்? அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி நான் டிசிஷன் எடுக்கும்போது ஓகே பரவாயில்ல போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் எடுக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கும் தெரியுது நான் புரிய வச்சுட்டேன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்களும் வந்து புரிஞ்சு அவங்களும் வந்து சரி ஃபீட்பேக்லாம் கொடுப்பாங்க. இல்லை இந்த சீன் இப்படி பேசி இல்லை நல்லா பேசலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த ஒரு சப்போர்ட் இருக்கிறதுனால என்னால் வந்து போக முடியுது. முன்னாடி வந்த அமௌண்ட்டுக்கும் இப்போ வர அமௌண்ட்டுக்கும் ஏதாவது வித்தியாசம் இல்லை? நிறைய காம்படிஷன் அதிகமானதுனால. யூடியூப்லேயே சொல்கிறீங்க? யூடியூப்பில் இன்க்ரீஸ் தான் ஆச்சு, கம்மியெல்லாம் ஆகலை. நார்மல் முதல்ல இருந்ததை விட இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் 1-2 பிராண்ட் டீல்ஸ் பண்ணுறேன். அந்த மாதிரி பண்ணுறதுனால வந்து போகுது, சஸ்டெயின் ஆகுது. ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனால் வேலைக்கு போனால் அது கூட இன்னும் நிறைய வரும், கம்மியாக இருக்கும். ஆனால் ஒரு மாதிரி லைஃப் மோனோட்டோனிஸாக இருக்கும். இப்போ நிறைய மறக்க முடியாத ரசிகர்னு யாரை சொல்லுவீங்க யாராவது பார்த்து? இப்போ சொன்னீங்க இப்போ மெட்ரோவில் வரும்போது குருநோய் வந்து இது பண்ணார். அதுக்கப்புறம் ஒருத்தங்க வந்து அவங்க வரன் பார்க்க அந்த மாதிரி அமெரிக்காவில் வந்து ஒருத்தர் மாப்பிள்ளை வந்து எங்கள் வீட்டிலலாம் பேச ரெடியாக இருக்காங்க, நான் வந்து மேட்ரிமோனியில் பார்த்து அவர்கிட்ட வந்து நான் இது போனேன், அவர் வந்து நீங்கள் பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நான் 1-2 கேள்வி கேளுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க கேட்டாங்க. அந்த ரெஸ்பான்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு இல்லை இவர் அமெரிக்காவில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். அது அவங்க வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு போனாங்க. அதுக்கப்புறம் இந்த நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நான் காசு கட்டலான்னு போனேன், நீங்கள் எனக்கு பார்த்து வந்து சொன்னீங்க, ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நன்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் வந்து நிறைய என்ன சொல்கிறது அந்த ஒரு லாயல் கஸ்டமர்ஸ் அப்படி சொல்லலாம். அந்த மாதிரி வந்து நிறைய இருக்காங்க. 1-2 பேர் சொல்லி நான் வந்து எல்லாருமே இது பண்ண விரும்பலை. நிறைய பேரண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து இப்போது அவங்க பையன் வெளிநாட்டில் படிக்கிறாப்புல, நீங்கள் பேசும்போது நீ எப்படி இருக்க அப்படின்னு அந்த மாதிரி தான் பேச முடியல. நீங்கள் அமெரிக்கன் பாலிடிக்ஸ் பற்றியோ இல்லை ரூல்ஸை பற்றியோ அவங்ககிட்ட வந்து நார்மலாக பேசிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா என் வீடியோ பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து ஓகே என் பையன் சொல்லுவான்ப்பா, ஆனால் உன் வீடியோ பார்க்கும்போது அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியுது, ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி வந்து இன்ஸ்டாகிராமில் அவங்க வந்து வாய்ஸ் மெசேஜ்லாம் அமைச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கும்போது இங்கேயே வந்து அந்த பேரண்ட்ஸ் ஃபேன் பேஸே எனக்கு இருக்குது ஆக்சுவலாக. அது எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷம். ஓ சூப்பர். பேரண்ட்ஸை பிடிச்சிட்டிங்க நீங்கள். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அங்கே இருக்கார். அவர் வந்து நான் பார்க்கறதுக்கு முன்னாடியே எங்கள் அம்மா பார்த்துட்டு எனக்கு வந்து இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து இருக்குன்னு அவங்க வீடியோ. எங்கள் அம்மாலாம் வந்து ரொம்ப அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க பேசுகிற அந்த இதுவே மாறுது. ஏன்னா முதல்ல வந்து அமெரிக்கானா எப்படின்னு தெரியாமல் அவங்க பையன் மூலியம் மட்டுமே அவங்க வந்து அமெரிக்கா தெரியுது. இப்போ வந்து எப்படி ஃபுல்லாக அவங்க பார்த்து ஃபாலோ பண்ணுறதுனால அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அவங்க வந்து நாலேஜ் வரதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் அவங்களோட பேச்சே வேறு மாதிரி இருக்குது இப்போது அப்படின்ற அளவுக்கு வந்து ஃபீட்பேக்லாம் இருக்கிறது வந்து ரொம்ப வந்து ஒரு வெல்கமிங். இது இந்த ஒரு பிரிட்ஜ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி மாறினது தான் இந்த சேனல். அதுக்காக அப்படியே போகுது. அதில் ஒரு மனநிறைவு. சூப்பருங்க. எதிர்கால திட்டம் என்ன, இலக்கு என்ன, கோல் என்ன? எதிர்கால கோல் அப்படின்னா இந்த மாதிரி USA அப்படின்னாலே இங்கேருந்து போகிறவங்க ராஜேஷ் சேனல் ஒரு வாட்டி பார்த்துட்டு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு போகணும். அதே மாதிரி யாராவது எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் மெசேஜ் அனுப்பிச்சா கூட இந்த வேலைன்னு சம்மந்த மெசேஜ் அனுப்பிச்சு உடனே ரெஸ்பாண்ட் பண்ணிவிடுவேன் நான். நீங்கள் வந்து இந்த வேலை வந்து கன்சல்டன்ட் மாதிரி பண்ணுறீங்களா? இல்லை நான் ஃப்ரீயாக தான், நான் காசெல்லாம் வாங்குறது இல்லை, அப்படியே நான் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் காசு வாங்கிட்டு அந்த ஒரு இது போயிடும். இல்லை அந்த காசு வாங்கிட்டு நீங்கள் அந்த ஒரு இது போயிடும் உங்களுக்கு, அந்த அது பிஸ்னஸ் மாதிரி ஆகிடும். அதனால் பிஸ்னஸ் மாதிரி இல்லாமல் நார்மலாக யாராவது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி நான் வந்து வேலைக்கு போகிறேன், இப்படி இருக்குது, இது உண்மையாக பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் உடனே நான் அதை பார்த்துட்டு வந்து இன்ஸ்டண்ட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இல்லை கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா நான் உடனே காலே பண்ணிவிடுவேன். இன்ஸ்டாகிராம் இந்த கால் பட்டன் இருக்குல்ல, அந்த காலே பண்ணிவிடுவேன். அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. சில பேர் வந்து நீங்கள் கால் பண்ணி நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், நான் நாளைக்குமே காசு கொடுக்க போகிறேன் அப்படின்வாங்க. நம்ம வந்து பார்த்துட்டு நீங்கள் மெசேஜ் அனுப்புவாங்க, அப்போ கவனிக்காம விட்டாங்க என்ன பண்ணுறது சொல்லிட்டு உடனே கால் பண்ணிட்டு இல்லை இது வந்து ஃபேக்குங்க. அவங்க நான் என்ன சொல்லுவேன், ஓகே ஒருவேளை உங்களுக்கு ஒரு ஓரமாக இது உண்மைன்ற மாதிரி தோணும் இல்லையா, அப்போ என்ன பண்ணுங்கள், அவங்ககிட்ட நான் வந்து காசை மட்டும் கொடுக்காம நீங்கள் மற்ற எல்லாம் கொஞ்சம் இழுத்துட்டே இருங்க, அதுக்கப்புறம் பேசுங்க, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு கேளுங்க, அதுலேயே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இல்லைனா வந்து என்ன வீசாவில் என்ன கேட்டகரியில் எப்போ அனுப்ப போகிறீங்கன்ட்டு ஒரு 4 கேள்வி கொடுத்துட்டு இதை நீங்கள் கேளுங்க, அங்கே வந்து பதில் வரதை வச்சே உங்களுக்கு தெரிஞ்சிடும், நானே சொல்ல தேவையில்லை. ஏன்னா ஒரு சில பேர் வந்து நம்ப மாட்டேங்கிறாங்க, இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு. ஆனால் இல்லை நான் ஒரு 2 மாதம் பேசிக்கிட்டு இருக்கேன் அவர்கிட்ட, அவர் உடனேலாம் காசு கேட்கல, இதெல்லாம் பண்ணிட்டு தான் காசு கேட்குறேன்.
உடனே காசு கேட்டால் ஸ்கேமுன்ட்டு சின்ன குழந்தை கூட தெரிய ஆரம்பிச்சிச்சுப்பா. அதனால அவங்கலாம் ஸ்கேமர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வேற மாதிரி மாற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போல்லாம் வந்து உடனேலாம் கேட்கறது இல்லை, 2 மாதம் 3 மாதம் கழிச்சு தான் காசு கேட்பாங்க. நீ வந்து நல்ல பிள்ளை மாதிரியே பேசிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது. இருக்கிறவனே அங்கே வந்து ஏதாவது ஒன்று பண்ணி இது வந்து துரத்திட்டு இருக்காங்க. இப்போ இருக்கும்போது வந்து திடீர்னு உனக்கு இந்த மாதிரி வேலை படிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அவன் இந்த பொசிஷனுக்கு சான்ஸே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அதுக்கப்புறம் நான் கன்வின்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அவங்கள. அதுதான் வந்து ஒரு சின்ன ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கும். தவிர மற்றபடி இந்த மாதிரி வந்து இதுதான் என்னோட லாங் டேர்ம் கோல். ஓகே, யார் அமெரிக்கா வந்தாலும் தமிழ்நாட்டிலேருந்து கிளம்புறவங்க ராஜேஷ் ஏதாவது பார்த்துட்டு தான் போகிறோம். ஒரு கொஷின் இருக்கா, நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் கேளுங்க, நான் வந்து என்னால் முடிஞ்ச நான் ஹெல்ப் வந்து பண்ணுவேன். நிச்சயமாக. டைம் கொடுத்து பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.